சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீபாவளிக்கு சேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தப்புறம் கொடுக்க வந்தக்கப்புறம் எடப்பாடினா சும்மா வாட்டினாங்க, 10 பைசா வெளியில வராது. நம்பர் 1 சங்கி அவர். கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி அந்த கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கருவாடை ஆச்சுன்னா அந்த கருவாடை கொத்தி திங்கலான்னு சொல்லி கொக்கு காத்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு ஈக்குவலா இருக்கு. அதிமுக அந்த தீயை எடுத்துருக்கு. அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம், பழனிசாமி பேர்ல ஒரு கட்சியில பாஜக இருக்குது, தாவேக்காங்கிற பேர்ல ஒரு பாஜக இருக்குது, சீமானுங்கிற பேர்ல ஒரு பாஜக இருக்குது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் இருக்கிறாரு. வணக்கம் சார். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீபாவளிக்கு சேலை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2026 தேர்தலில் இருந்து எல்லாத்துக்கும் புது புது சேலை கொடுக்க போறோம்னு இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆட்சிக்கு வந்தப்புறம் கொடுக்க போறோம். வந்தக்கப்புறம் 2026 தேர்தலுக்கு நான் ஏதோ இப்போ ஏதோ கொடுக்க போறாரு. அதான் எடப்பாடினா சும்மா வாட்டினாங்க, 10 பைசா வெளியில வராது. என்னமோ நாளைக்கு இந்த வர்ற தீபாவளிக்கும் கொடுப்பாராங்கன்னு பார்த்தேன். இவர் ஆட்சிக்கு வந்து இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகி அப்புறம் தீபாவளிக்கு புடவை கொடுக்க போறாரு. அப்படியே அப்பா, கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி அந்த கடல்ல இருக்கிற மீனெல்லாம் கருவாடை ஆச்சுன்னா அந்த கருவாடை கொத்தி திங்கலான்னு சொல்லி கொக்கு காத்துக்கிட்டு இருந்ததுன்னு அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இவர் என்னைக்கு ஜெயிக்கிறது, இவர் என்னைக்கு முதலமைச்சர் ஆகுறது, என்னைக்கு தீபாவளி வருது, என்னைக்கு புடவை கொடுக்குறது. இப்போ அவருடைய பேச்சுக்கள்லாம் வேடிக்கையாக இருக்குது, தமாஷா இருக்குது. ஒரு கொஞ்சம் அவருக்கு யாராவது கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஒரு ஆட்சிக்கு வருவார் 2026 அன்னைக்கு புடவை கொடுப்பார். ரொம்ப பிரமாதம். பொதுவாக திராவிட கட்சிகள்னாலே பொங்கல் பண்டிகைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவர் புதுசா தீபாவளியை முன்னெடுக்கிறாரு. இவர் திராவிட கட்சின்னு யார் சொன்னா உங்களுக்கு? அதிமுகவில் அந்த தீயை எடுத்துருங்க. அமுக அது அகில இந்திய அமித்ஷா முன்னேற்ற கழகம். அவர் நம்பர் 1 சங்கி அவர் என்னத்துக்கு போய் இதெல்லாம் பண்ண போறாரு? அவருக்கு திராவிட இயக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? நல்லா திருப்பி சொல்றாரு. அவங்க கொடியில் இருக்கிற ஒரு கையை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருக்காரு, அது யார் படம்னு கேட்டு பாருங்க. பழனிசாமிக்கு தெரியுதான்னு கேட்டு பாருங்க. அதுவே அவருக்கு தெரியாது. இப்போ திமுகங்கிறது நாத்திக கட்சி, நாங்க அப்படி இல்லை அப்படிங்கிறத முன் வச்சு பாஜக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்களோ? வேற வழி இல்லை. பாஜக சொல்றதை கேட்டாகணும். அவங்க எடுத்து கொடுக்கறத ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. முழுக்க முடிஞ்சு போச்சு. இல்லை, திமுகவே சுயமரியாதை, இது சமூக நீதி, கடவுள் மறுப்பு, இதெல்லாம் கடவுள் மறுப்பு இல்லைனாலும் கடவுள் மூட நம்பிக்கை ஒழிப்பு, இதெல்லாம் சேர்ந்ததான் திமுக. எல்லாத்தையும் விட்டார்ல, முழுக்க நடைஞ்சிட்டார். முழுக்க கிளீனாக சொல்லிட்டார், நான் அமித்ஷாவோட இது தான் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. பட்ட வருத்தமாக சொல்லிட்டார், நான் அமித்ஷா ஆளு தான், நான் சங்கி தான் அப்படின்ட்டு. சிவி சண்முகம் கூட நீ சாமியே கும்பிடாதவ, கோயில் காசை நீயா எடுக்கிற அப்படின்னு இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக ஒரு பிஜேபி வாய்ஸாவே மாறிட்டாரு. அதுதான் முடிஞ்சு போச்சு. அப்பயே சொல்லிட்டாரு. அன்னைக்கு அப்புறம் அதுக்கு வந்து மறுப்புலாம் தெரிவிச்சாரு. மறுப்பு தெரிவிக்கல, அதுக்கும் அவருக்கு ஒரு தைரியம். பாஜக சொல்றதை கேட்கறதாங்க அவருடைய வேலை. அதுக்கு மேலே அவர் என்ன இருக்குது? நெத்தியில் திருநீர் வச்சுக்கிட்டு வர்றாரு. அப்புறம் அவர்கிட்ட போய் திமுகன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சார், ஒரு பக்கம் பார்த்தா அன்வர் ராஜா திமுகவில் இணைஞ்சிட்டாரு. அடுத்து செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் திமுகவில் இணைய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ் கூட திமுகவில் இணையருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? தெரியாது. ஜெயக்குமாரெல்லாம் வருவாருங்கிறத நான் நம்பலை. அவங்கெல்லாம் ஆதி காலத்திலேருந்தே, எம்ஜிஆர் காலத்திலேருந்தே திமுகவில் இருந்தோம். அன்வர் ராஜா இது அண்ணா திமுகவில் இருந்தோம். அன்வர் ராஜா போனதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது முதலாக அவருக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு உள்ளே வந்தவர் ராமநாதபுரத்தினுடைய முடிச்சூடா மன்னர். அதெல்லாம் பெரிய இது தான். அன்வர் ராஜா அவனுடைய விலகல் வந்து சாதாரணமாக எடுக்காது. கட்சியுடைய முக்கிய தூண்கள் ஒருத்தர் வழி அந்த மாதிரி தான் கிடக்கு. மற்ற யார் வந்திருந்தாலும் நான் பெருசாக எடுக்க மாட்டேன். இப்போ பன்னீர்செல்வம் வர்றதெல்லாம் கூட நான் பெருசாக எடுக்க மாட்டேன். அன்வர் ராஜா வந்து இழந்தது வந்து அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய தென் மாவட்டங்களில், ஏற்கனவே தென் மாவட்டங்களில் அவங்க இல்லாமல் போயிட்டாங்க. அந்த கொங்கு வேளாளர் மத்தியில் தானே பழனிசாமியுடைய செல்வாக்கே இருக்குது. அதுவும் தேர்தல் ஆணையத்துடைய கருணை இல்லாமல் இருந்தாங்க இந்த சீட்டு கூட வந்திருக்காது. அன்வர் ராஜா போன்றவங்களாம் வெளியில் வந்து பன்னீர்செல்வத்து போன்ற முக்குளத்தோரை சேர்ந்தவங்களே பகிச்சுக்கிட்டு, சசிகலா போன்ற முக்குளத்தோரை பகிச்சிட்டு அப்புறம் தென் மாவட்டங்கள் ஏறத்தாழ இல்லைன்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து சிவி சண்முகம், கேபி முனிசாமி போன்ற வன்னியர்கள் இருக்கிறதுனால
அவங்க ஒரு வேளை வன்னியர்களுடைய ஆதரவை கொண்டு வந்தால் ஏதோ ஒரு 2-3 இடத்துல டெபாசிட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் நேர்மையாக நடந்தது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தைரியம் வந்து வாக்கேந்திரங்கள்லாம் அமித்ஷா கையில் இருக்கும்போது நமக்கு என்ன பயங்கிற தைரியத்தில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார் வரமாட்டாருன்னு சொல்கிறீங்க சார்? ஏன்னா இதான் நான் அந்த ராயபுரத்தை சேர்ந்தவன் தான். ஜெயக்குமாரோடைய நடவடிக்கைகளும் அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் தீவிரமான எம்ஜிஆர் ரசிக்கிறேன். அவங்களாம் வெளியே வர மாட்டாங்க. கட்சியில் தீவிரமாக இல்லைன்னா கூட திமுகவுக்கு வருவாங்கங்கிறத நான் நம்புறேன். சான்ஸ் இல்லை. ஆனால் அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கிறாங்க. அதிருப்தியாக இருக்குது. செயல்படாமல் இருந்தாலும் இருப்பார் ஒழிய திமுக போவார்னு எனக்கு தோணலை. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாரு. விஜய் வரணும், நாம் தமிழர் வரணும். எந்த கணக்கில் அழைப்பு விடுக்கிறாரு சார்? அவங்க சொல்கிறத கேட்குறாருங்க. நம்மளாம் ஒரே கட்சி தாங்கிறாரு. இதில் விஜயும் காட்டி கொடுக்குறாரு. ஏப்பா நீ நம்ம எல்லாம் ஒரே கட்சி தானே, அப்புறம் ஏன் பிரிஞ்சு இருக்கணும்னு கூப்பிடுறாரு. எல்லாமே பி டீம் தானே, பாஜகனுடைய பி டீம் தான். ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேரில் இருக்குது. பழனிசாமி பேரில் ஒரு கட்சியில் பாஜக இருக்குது, விஜய்ங்கிற தாவேக்காங்கிற பேரில் ஒரு பாஜக இருக்குது, சீமானுங்கிற ஒரு பேரில் ஒரு பாஜக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் 3 கட்சியுமே தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு சீமானுக்கு உடனடியாக தேர்தல் அங்கீகாரம். கட்சி ஆரம்பித்து தேர்தலையே நிற்காத தாவேக்காவுக்கு உடனே தேர்தல் ஆணைய அங்கீகாரம். பார்த்தீங்கன்னா தெரியும். அமித்ஷா சொல்கிறது தான், அவ்வளோதான். அமித்ஷா அவனுடைய துணை கழகங்கள் அதெல்லாம் அவ்வளோதான். பொதுமக்கள் மத்தியில் பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை தானே முன்னெடுக்கிறாங்க விஜய் கட்சி. பாஜக தென்னாட்டை பொறுத்தவரையிலும் பாஜகவுக்கு ஒரு இடத்துல கூட வராது, ஒரு ஓட்டு கூட உழுவாதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சுங்க. அது பூராமே திமுகவுக்கு போகிறத தடுக்கிறதுக்காக நாங்கள் திமுகவிட வந்து பாஜகவோட வந்து பெருசாக எதுக்கிறதா காட்டி அந்த ஓட்டுகளை வாங்கலாங்கிறது கொக்குத்தலையில் வண்டி வச்சு பிடிக்கிறது. வேற ஒன்று. அதுக்கு தான் அவர் வர்றாரு, பேசுகிறாரு. யாரும் நம்புறதுக்கு மறுக்கிறாங்க, யாருமே ஏற்றுக்கலையே. பழனிசாமி முழுக்க முடிஞ்சு போச்சு. அது பாஜக எதிர்ப்புங்கிறது கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சீமானுக்கு வந்து அவரையும் என்னென்னமோ பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு 8% ஓட்டு வாங்கினதா நீங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அதுவாக ரொம்ப அவ்வளோ பெரிய வாக்கு இது வச்சுருக்காங்கன்றீங்க. என்னுடைய பார்வையில் 92% ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்கிறத என் பார்வை. 92% சீமானை ஏற்று ஓட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜய் வந்து இன்னும் இதுவெல்லாம் ஆதாரம் காட்டலை. கருத்து கணிப்புகள் அது இது போட்டு அவரை தூக்கி விட்டுக்கிட்டீங்க. உங்கள் மாதிரி மீடியாக்கள் தூக்கி விட்டுக்கிட்ட தவிர எந்த ஒரு எலெக்ஷன், ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனாக நின்று காட்டி இருக்கணும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கட்சிக்கு ஆதரித்து அவங்கள ஜெயிக்கவாத வச்சுருக்கணும். ஒன்றுமே இல்லையே. கேட்டாக்கா விக்கிரவாண்டியில் நின்ற கூட்டம், மக்கள் கூட்டம், பரந்தூரில் நின்ற மக்கள் கூட்டம் கேட்டாக்கா அவர் கட்சியில் வந்து 15 கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறீங்க. தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை, இந்தியாவினுடைய மக்கள் தொகையை கொடுத்துட்டீங்க. அது என்ன தமிழ்நாட்டு, அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டார். வாக்குரிமை இல்லை சார். அத்தனை பேர் 15 கோடி பேர் வாக்காளர்கள் இருக்காங்கட்டாங்க. அத்தனை பேர் அவருக்கு தான் போடுவாங்கட்டா. கேட்டுக்கிட்டு சொல்றதுல என்ன அதெல்லாம் தெரியும். சீமான் திடீர்னு கூட்டணிக்கு தயார்னு சொல்றாரு சார், அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க, தனியாக நின்று நாசமா போகாத ஊரே சிரிக்குது அப்படின்னு. என்னோட தலைமையிலங்கிறாரு. இதில் என்னங்க இருக்குது? இப்போ நான் நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட காத்துட்டு தான் நான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு ஆஃபீஸ் ஒன்று போட்டுக்கிட்டு என்னுடைய தலைமையில் கூட்டணிக்கு வருபவர்களாக வாருங்கள்னு சொல்லி கூப்பிடுவேன். கையில் காய்ச்சலாம் அவ்வளோதான். எதிர்முகாமில் பார்த்தா எல்லாரும் எங்க தலைமையில கூட்டணி, நாங்க முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குறது? அதுதான் திராவிட இயக்கத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. அதுதான் முதல்ல அவங்க தலைவர் யாருன்னு முடிவு எடுக்கலையே. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும்னு அமித்ஷா சொன்னார். என்டிஏ கூட்டணியில் என்ன கட்சி இருக்குதுன்னு கேட்டால் அவருக்கு தெரியல எந்த கட்சி இருக்குது. வர்றவனையும் போகிறவனையும் மிரட்டிக்கிட்டு இருக்காரு பாருங்க. கொஞ்சம் அவர் விஜய் சரியா வரலன்னு அவருக்கு ஒரு ஒய் பாதுகாப்பை போட்டு சுற்றி போலீஸ் நிற்க வச்சுட்டாங்கல்ல, ஜாக்கிரதைன்ட்டாங்கல்ல. அதே தான் பழனிசாமி கொஞ்சம் அப்படி இப்படின்னாரு, இசட் பாதுகாப்பை போட்டு சுற்றி போலீஸ் நிற்க வச்சுட்டாங்க. அதுக்கு மிஞ்சி ஏதாவது போய்ட்டு போகிறது வானதி சீனிவாசன் பின்னாடியே போகிறாங்க. ஒழுங்காருக்கிட்ட போகிறாங்க, அவர் ஒழுங்காக இருக்காரு. இப்படி தான் நடக்குது. அந்த அது பூராமே பாஜக ஆட்கா அப்படிங்கிறது தெளிவாக மக்களுக்கு தெரியுது. இதை விட என்ன கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையானாங்க, இதுக்கு மேலே என்ன தேவை? எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சிரும், எல்லாத்தையும் ஆண்டவன் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவன் எப்படி ஒரு மெகா கூட்டணி அமைச்சு கொடுத்துருவாரா? ஆண்டவன் தான் காப்பாற்றணுங்கிறது அழகாக சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அவருக்கே புரிஞ்சு போச்சு. ஆண்டவங்கிறது அமித்ஷாவை பொறுத்தவரை வாக்கியந்திரம். அந்த ஆண்டவன் இருக்காரு, எங்களை காப்பாற்றுவாரு. ஒருவேளை அந்த ஆண்டவனே அமித்ஷாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவரதான் என்ன அர்த்தம்? ஆண்டவன் அல்ல, ஆண்டவனை நம்புறது அர்த்தம் இல்லை, ஆள்பவனை நம்பணும். ஆண்டவனா ஆண்டுட்டு போயிட்டான்னு அர்த்தம், ஆள்பவனை நம்பணும்.
அதுதான் அரசியலில் முக்கியம். ஆண்டவனை நம்பாது, ஆள்பவனை நம்பு. இன்னைக்கு ஆள்பவன் வந்து அமித்ஷா. அதுதான் அவர் சொல்றாரு. அப்போ அமித்ஷாவை தான் கடவுள்னு சூசகமாக சொல்கிறாரா? அந்த கடவுள் எங்களை பார்த்துக்குவார், வாக்கியந்திரங்கிற ஆயுதம் அவர் கையில் இருக்குது, அதை வச்சு எங்களை காப்பாற்றுவாருங்கிறத அவர் சொல்கிறார். நன்றிங்க சார்.